சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் பஜனை செய்யவே அனுமதி கோரினர். LED திரைக்கு அனுமதி கோரவில்லை என்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது அரசின் அடக்குமுறை, அவர்கள் இதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் காவல்துறை சார்பாக அந்த விளக்கம் வெளியாகி இருக்கிறது. LED திரைக்கு அவர்கள் ஏற்கனவே அனுமதி கோரவில்லை என்று மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. காமாட்சியம்மன் கோயிலில் பஜனை செய்ய மட்டும்தான் அனுமதி கோரினார்கள். LED திரை அமைக்க அவர்கள் அனுமதி கோரவில்லை என்பது மாவட்ட காவல்துறையின் விளக்கமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், இது நேரலை செய்வதுதான் முன்னாடியான திட்டமாக இருந்தது. ஆனா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அதற்கு முன்பாக அனுமதி கோரவில்லையா மாவட்ட காவல்துறையிடம்? அந்த விளக்கத்தை தான் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். என்ன நிலை? திலகவதி, காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையிடம் ஏற்கனவே பாஜகவினுடைய ஆன்மீக அணி சார்பாக எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் இன்று காலை நடக்கக்கூடிய நிகழ்வில் காலை 9 மணியிலிருந்து 2 மணி வரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் பஜனை நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார் என்றும் அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். மேலும் LED திரை அமைக்க மாட்டோம் என்றும் அதே போன்று எந்த விதமான விளம்பர பதாகைகள் வைக்க மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே LED திரை அமைக்க மாட்டோம், அதே போன்று விளம்பர பதாகைகள் எதுவும் வைக்க மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக கடிதம் மூலமாகவே அனுமதி கேட்டிருக்கிறார்கள். பஜனை நிகழ்வில் மட்டுமே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை, LED திரை வைப்பதற்கு அனுமதியும் அளிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருவதற்கான அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்வதற்கான நடவடிக்கை மாவட்ட காவல்துறை சார்பாக எடுத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் தெரிவிக்கிறாங்க. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.